தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். வணக்கம் மேம். ஒரு இக்கட்டான சம்பவத்திலேருந்து நீங்கள் மீண்டு வந்த தருணம் பற்றி சொல்லுங்க. இக்கட்டான சம்பவங்கள் யாருக்கு இல்லை? மனுஷனா பிறந்தாச்சு, மனுஷன் கூட இல்லை, இந்த பூமியில் பிறந்தாச்சுன்னு சொன்னாலே அந்த மாதிரி இக்கட்டான சூழல்கள் நிறைய அமையத்தான் அமையும். அந்த நேரத்தில் இறைவன் தான் நம்மோடு இருந்து பல நேரத்துலையும் நம்ம காப்பாற்றி கொடுத்துருக்காரு. ஹெல்த் இஷ்யூஸ் அஃப்கோர்ஸ் நிறையா வந்திருக்கு. ரொம்ப பேருக்கு நான் இதை பிரகடனம் பண்ணினது கிடையாது, சொன்னது கிடையாது. பட் ஐ ஹவ் பீன் த்ரூ ஆல்மோஸ்ட் 3 மிஸ்கேரேஜஸ் இன் மை லைஃப். ஸோ அந்த 3 மிஸ்கேரேஜுமே ரொம்ப எப்படி சொல்கிறது, அதுலேயும் ஒன் ஆஃப் த மிஸ்கேரேஜஸ் வாஸ் லைக் 5 months ஆனதுக்கப்புறம் நடந்தது. எனக்கு அந்த ஃபீட்டஸ் என் கையிலே தான் விழுந்தது. ஸோ we know that it's a baby boy. அந்த அளவுக்கு அந்த ஃபீட்டஸ் வளர்ந்துருந்தது. ஸோ என்ன பண்ண முடியும், அந்த நேரத்தில் தொய்வு ஏற்பட தான் ஏற்படும். ஆனால் நான் விடாத பிடித்தது கடவுளின் பாதத்தை தான். எது நடக்கிறதோ ஏதோ ஒரு நல்லதுக்காகத்தான் நடக்கிறது. அது என்ன நடந்தது, எதுக்காக நடக்கிறது, என்ன நல்லது அப்படிங்கிறதெல்லாம் புரிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு கிடையாது. ஏன்னா நான் மகான் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒன்று தான், நான் ஒன்றை நம்புகிறேன், நீ என்னை எங்கே கூட்டிகிட்டு போறியோ அப்படியோ கூட்டிகிட்டு போகிறேன், நீ பார்த்துக்கோ, அவ்வளவு தான் அப்படின்ட்டு இறைவனை சரணடைகிறத தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. நான் ரொம்ப அழக்கூட மாட்டேன். நான் ரொம்ப அழுதேன்னா அது என் பேரண்ட்ஸையோ என்னை சுற்றி இருக்கிறவர்களையோ ரொம்ப பாதிச்சுடுமோன்னு நிறையா யோசிப்பேன். ஸோ ரொம்ப அழற இடங்கள் 2. ஒன்று அஃப்கோர்ஸ் கோவில்கள், எங்கேயாவது தனியாக போகும் பொழுது சம்டைம்ஸ் என்னை மீறின அழுகை அங்கே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்ரூம் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் மீ டு க்ரை. ஸோ தட் முடிச்சுட்டு மூஞ்சி அலமின் வந்துடலாம். அதெல்லாம் தாண்டி ஸ்டேஜில் நிறையா பிரேக் டவுன் ஆவேன். சில நேரங்களில் சில சரித்திரங்கள், பூந்தானம் சரித்திரங்கள் எல்லாம் பண்ணும்பொழுது ஒரு விதமான கனெக்ட் கிடைக்கும் அந்த சரித்திரத்தில். அப்போது என்ன அறியாத அந்த ஒரு பிரேக் டவுன், சில நேரத்தில் பக்தியினால் பிரேக் டவுன் இருக்குது, இந்த வருத்தங்கள்னால பிரேக் டவுனும் இருக்குது. ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி கடக்க செய்தது அத்தனை பேரோட சப்போர்ட், கடவுளுடைய ஒரு அருள். அதை தாண்டி சங்கீதம், இந்த சங்கீதமும் ஹரிகத்தையும் இல்லைன்னா கண்டிப்பாக பாய சுரண்டிருக்க வேண்டியதான். வாட் எவர் ஐ வெண்ட் த்ரூ, அதுக்கு டெஃபினெட்லி ஷுட் ஹாவ் ஹேப்பன்ட். பட் எஸ், இன்றைக்கி ஒரு தைரியம் இருக்குது அப்படின்னா அதற்கு இதெல்லாமே காரணம். இன்ஃபேக்ட் அந்த மிஸ்கேரேஜ் ஆகி 5th day ஐவியெல்லாம் போட்டு தான் ஐ வாஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப்டர் கப்பிள் ஆஃப் டேஸ். முடிஞ்ச 3rd day ஐ வாஸ் இன் த செட்ஸ் ஆஃப் ஜெயா டிவி ஃபார் மார்கழி உற்சவம் ஷூட் ஃபார் ஆங்கரிங். ஒரு 30 எபிசோட்ஸ் ஆங்கர் கட் பண்ணணும். இன்ஃபேக்ட் சில பேர் சொன்னால் பேசாமல் நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. அதை விட ஒரு பெரிய டேஞ்சர் எதுவுமே கிடையாது. எனக்கு பகவான் எனக்கு ப்ரொஃபஷனையே ஹீலிங்காக கொடுத்துருக்கார். அதனால நான் அதை பண்ணினாலே ஐ வில் பி ஓகே அப்படின்னு சொல்லி தான் இன்னி வரைக்கும் இட்ஸ் பீன் லைக் தட். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ஹவ் நாட் டோல்ட் எனி ஒன், ஜஸ்ட் லைக் தட். ஆக்சுவலி மியூசிக்கே தெரப்பியாக வந்திருக்கு. இப்போ அது பலரை குணப்படுத்துறது. உங்களுக்கு அந்த மாதிரியான எஃபெக்ட் தானே இப்போ இருந்திருக்கும்? கண்டிப்பாக மியூசிக் தான் தெரப்பி. அதில் நம்ம இயற்கையாகவே இந்த சரித்திரங்களுக்காக நிறையா படிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த புக்ஸு நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். நமக்கு ஒரு விதமான நம்பிக்கையை கொடுக்கும். தட் இஸ் லைஃப் டசன்ட் எண்ட் ஹியர். லைஃப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒன்று நடக்கலை அப்படிங்கிறதுக்காக யாரையும் விட நம்ம குறைஞ்சி போயிடலை அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை. இன்ஃபேக்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நான் ஃபங்க்ஷன்ஸ் போகிறது எல்லாமே அவாய்ட் பண்ணினேன். ஸோ ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி எனக்கு கச்சேரி இருக்குது, நான் வரல அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா சில இடங்களில் அதை ஒரு 2 விதமாக பேசுகிறவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ மென்டலி யூ வில் கெட் அஜிடேட்டட். யார் என்னை பார்த்தாலும் அதுக்கப்புறம் அந்த 3 மிஸ்கேரேஜ் ஆனதுக்கப்புறம் எங்கே போனாலும் 2 பேர் என்னை பார்த்தாங்கன்னா ஒருத்தர் எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் கோவில் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் நல்ல எண்ணத்தில், எனக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்தில் தான் அவர்கள் சொல்வார்கள். ஆனால் நம்ம அதை தாண்டி வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கும் பொழுது திரும்ப அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போவும் இதே சங்கீதம் தான் நமக்கு கை கொடுக்கும். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் அந்த மாதிரி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எவ்வளவு நல்லது இருக்கோ சில விஷயங்கள் நமக்கு மன வருத்தத்தை தரக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஹெல்த் ஆஸ் இன் ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளை யாருன்னே தெரியாது, ஆனால் நம்மளை பற்றி அவங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பர்சனல் அசால்ட்ஸ் இருக்கும். பர்சனலி இவங்களுக்கு ரொம்ப ஹெட் வெயிட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. அவங்க பர்சனலாக என் கூட பழகிருக்க கூட மாட்டாங்க, நான் யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது. அப்போது இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த ஒரு க்ஷணம் நமக்கு ஏன் இப்படி கமெண்ட் பண்ணுறாங்கங்கிற கொஸ்டின் எல்லாம் வரும். இப்போது இதை டீல் பண்ண முடியாதவர்களாக இருந்தால் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போக சான்ஸ் இருக்குது. பட்
அந்த டிப்ரெஷனுக்கு போக விடாமல் இதெல்லாம் ஓகே இட்ஸ் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லைஃப், யூ கேனாட் ப்ளீஸ் எவ்ரி ஒன் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தெல்லாம் நிறைய படிக்கும் பொழுது நமக்கு தோணும். சம்டைம்ஸ் அவர்கள் யாரை சொல்கிறாங்க, இந்த சரீரத்தையா இல்லை ஆத்மாவையா அப்படின்னெல்லாம் யோசிக்கிறது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் டெஃபினெட்லி being into Harikatha and music has been the biggest therapy for both my physical and mental health to be intact. I would definitely tell that. என்னால் பகிரங்கமாக அதை சொல்ல முடியும், அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். நீங்கள் அடிக்கடி உச்சரிக்கிற பகவான் நாமம் எது? மோஸ்ட்லி சாரதே அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். நிறையா பிள்ளையாரப்பா, இது ரெண்டும் ரொம்ப, ஏன்னா பிள்ளையார் ரொம்ப இஷ்ட தெய்வம் எனக்கு. அதனால பிள்ளையாரப்பாங்கிறது வரும், அடுத்தாப்பில் வெள்ளை கிளம்புறச்ச சாரதே அப்படிங்கிற நாமம் வரும், சமயத்தில் கிருஷ்ணா அப்படிங்கிற நாமமும் வரும், மாற்றி மாற்றி இருக்கும். அது வாழ்க்கையில் லட்சியம்னு எதை நினைக்கிறீங்க? லட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த பக்தி மார்க்கத்தில் எத்தனை அளவுக்கு இருக்க முடியுமோ அதை நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை. அதுக்கப்புறம் வந்து எண்ணங்களை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சீராக வைத்து கொள்ள முடியுமோ அதற்கான முயற்சிகளை நிறையா பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த தேஷ் பக்தி தேவ் பக்தி இந்த இரண்டும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நான் உணர்வதோடு அல்லாது எனக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அதை எடுத்துட்டு போய் எப்படியாவது அவர்கள்ட்ட கொண்டு போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனாக நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த ஒரு தாட் தான் நிறையா உண்டு, மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது நோஷன் அப்படிங்கிறது. உங்கள் அருமையான குரலை கேட்க ஆர்வமாக இருக்கும். ரா 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 விட்டலா 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 भक्त जन वत्सले हे गो विठ्ठले भक्त जन वत्सले भक्त जन वत्सले करुणा कल्लोले करुणा कल्लोले पांडुरंगे 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 भक्त जन वत्सले सजल जलधर पीतांबर परिधान येहि उद्धरुणे येहि उद्धरुणे केशिराजे 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 भक्त जन वत्सले नामा म्हणे तो विश्वाची जननी नामा नामा म्हणे तो विश्वाची जननी ना
मामणे तो विश्वाची जननी क्षीराब्धि निवासिनी जगदम्बे क्षीराब्धि निवासिनी जगदम्बे भक्त जन वत्सले हे गो विठ्ठले भक्त जन वत्सले भक्त जन वत्सले भक्त जन वत्सले विठ्ठला. நாம்தேவருடைய ஒரு அபங்கமானது இந்த அபங்கத்துல சொல்லும் பொழுது விட்டலுடைய மேன்மை எப்பேற்பட்டதுன்னு சொல்லிட்டு வரார். இந்த லோகத்திற்கே ஜனனியாக இருக்கக்கூடியவள் தாயார்னு நம்ம சொல்கின்றோம். அந்த தாயாரான ருக்மிணியும் விட்டலனும் வெவ்வேறு கிடையாது இல்லையா? அவர்கள் ஒருவரே. பக்தர்கள் அத்தனை பேருக்கும் பரம வாத்சல்யத்தோடு அனுகிரகம் செய்யக்கூடியவர். பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியம் யாரிடத்துலன்னு பார்த்தா விட்டலன்ட்ட உண்டு. அதனால பக்த ஜனவத்சலேங்கிறார். பக்த வத்சலேன்னு பகவானுடைய டைட்டில் மாதிரி இல்லையா அது? அதை வைத்து அழகாக தொடங்குகின்றார். பக்த ஜனவத்சலேன்னார். கேஷிராஜேங்கிறார். இந்த கேஷிராஜ் அப்படிங்கிறது யாருன்னா நாம்தேவர் அவாத்துல ஒரு விட்டல் வச்சு பூஜை பண்றார். அந்த விட்டலன் தான் கேசிராஜன்னு பேரு. பிரத்யக்ஷமா பேசுவாராம் அந்த விட்டல் நாம்தேவரோடு. அப்படிப்பட்ட கேசிராஜர் இன்னைக்கும் நம்ம பண்டரிபுரத்துக்கு போய் நாம்தேவர் கிரகத்துக்கு போனா பார்க்க முடியும். நாமதேவர் வம்சாவளியில் வந்தவர்கள் இன்னைக்கும் அந்த விட்டலனுக்கு பூஜைகள் எல்லாம் செய்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த கேசிராஜனுக்கு எப்படின்னா வின்டர் அப்படின்னு சொன்னா ஸ்வெட்டர் போட்டு விடுவாராம் நாம்தேவர். ஏன்னா எங்க விட்டலனுக்கு குளிர போறதோ அப்படின்னு சொல்லி வஸ்திரம் கூட காலத்துக்கு ஏற்பது போல விட்டலன் விக்கிரகம்னு பார்க்காம போட்டு விடுவார். ஏன்னா விட்டல் சூக்ஷ்ம ரூபமா இருந்துன்னு தானே இருக்கார். அவரோடு பேசும் தெய்வமாக இருக்காரே. நிவேதனம் எல்லாம் கொடுத்தா கேசிராஜ் நன்னா வாங்கி சாப்பிடுவாராம். அந்த அளவுக்கு அவருக்கு விட்டலன் தான் எல்லாமே. தீர்த்த விட்டல, க்ஷேத்திர விட்டல அப்படின்னு பாடுறார். குரு விட்டல, குரு தேவதா விட்டல, மாதா விட்டல, பிதா விட்டல, பந்து விட்டல, கோத்திர விட்டல அப்படின்னு தேவ விட்டல, தேவ பூஜா விட்டல அப்படின்னு சர்வமும் விட்டல் என்று பார்த்த ஒரு மகானுபாவர் சந்த் நாம்தேவர். அப்படிப்பட்ட நாம்தேவர் எப்படி ஆழ்வார் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோன்னு பாடினாரோ அதே போல பண்டரிபுரத்தினுடைய அந்த படியில் இறங்கினாராம். எதனால்னா விட்டலன் லோகத்துக்கு போயாச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு நாள் அவர் விட்டலனை தரிசனம் பண்ணலாம், எல்லாம் உண்டு. ஆனால் விட்டல் பக்தர்களுடைய பாத தூளி அவருடைய சிரத்தில் பட்டது என்றால் வாழ்நாள் முழுவதும் தினம் தினம் அவருக்கு மோட்சம் என்று. அதனால் படியாய் இருந்து உன்னை என்றும் காண்பேனேன்னு நாம்தேவரோட ஜனாபாய் இன்னும் சில பாகவதர்களும் பக்தர்களும் அந்த படியில இறங்கினாலாம். இன்னைக்கும் அந்த படி பண்டரிபுரத்துல போனா நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நாம்தேவரை ஸ்மரித்து விட்டலனுடைய பேரருளை பெறுவோமாக. ஹரிகதாவை வளர்த்து உங்களுக்கு உறுதுணையா இருந்தவங்களை பத்தி சொல்லுங்களேன். வாழ்க்கையில பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா எல்லாமே ரொம்ப கஷ்டம். எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் அப்பா அம்மா 2 பேருமே மியூசிக்கில் அவளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல லைக் மைண்டடாக இருந்தது. அப்பா 2 விதமான பெருமை. ஒன்று கமலாமூர்த்தியினுடைய பிள்ளை அப்படிங்கிறது தான் அவருக்கு ரொம்ப பெரிய பெருமையாக அவர் எப்பொழுதுமே சொல்கிறது உண்டு. இப்போது அவருக்கு நானும் இந்த கலையில் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி உண்டு. அவரோட பேசினவர்கள் எல்லாருமே என்கிட்ட சொல்கிறது உண்டு, உங்கள் அப்பா அவ்வளவு எங்களுக்கு தினம் தினம் அனுப்புறது உண்டு, அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நீ இந்த துறையில் இருக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எப்பொழுதுமே பெண் பிள்ளைகள் அப்பாவுக்கு ரொம்பவே செல்லம். அதனால அப்பா அப்படி தான். ஆனால் அம்மா என்னதான் இன்னைக்கு ஒரு சுசித்ரா அப்படின்னா சிலருக்கு தெரிகின்றது, இன்னைக்கு ஒரு ஹரிகத்தை பண்ணுறவ அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் எனக்கு பொண்ணுங்கிறது மாறாது. அதனால நீ வாசலில் செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு வரும் பொழுது இந்த ப்ரோக்ராம் பண்ணுற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே என்னோட பெண்ணாகத்தான் எப்பொழுதுமே வரணும், நான் என்ன சொன்னாலும் பண்ணணும், எது சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு உரிமையை என்றைக்குமே அவர்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது. ஆனால்
வீட்டு வேலையும் பண்ணிண்டு என்னோட ஸ்கெட்யூலையும் மெயின்டைன் பண்ணிண்டு அவர்களுடைய வேலையும் பார்த்துண்டு, ஸோ என்னோட லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்குன்னா அதில் அவர்களுடைய சாக்ரிஃபைஸ், அவர்களுடைய எஃபர்ட் வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் நான் எங்கேயாவது போனால் என்னைக்காவது அம்மா இல்லாமல் எங்கேயாவது கச்சேரிக்கு போனாலே அம்மா வரலையா அப்படிங்கிறது தான் முதல் கொஸ்டினாக இருக்கும் எல்லாருக்குமே. அது மாதிரி எந்த அளவுக்கு மாதா பிதாவை பற்றி சொல்கிறேனோ என்னோட பக்கவாத்திய கலைஞர்களை பற்றியும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா அவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரோக்ராமோட சக்ஸஸ்க்கு அவர்களும் காரணம். தனியாக இருந்து, ஏன்னா அந்த ஹரிக்கதைன்னு சொல்லும் பொழுதாகட்டும், இசை கச்சேரி ஆகட்டும், எல்லாத்துக்குமே சக கலைஞர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்கள் ஏன்னா அவளோட கூட பிறந்த வைவ அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய சக கலைஞர்கள் எல்லாருமே எனக்கு வந்து வாசித்து இந்த கச்சேரியை இன்னும் மெருகூட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர்களும் இதில் நிறைய பங்கேற்புகளை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அதே போல் மீடியா எவ்வளவு பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மீடியாங்கிறது இல்லைன்னா, பத்திரிகைகளோ இல்லை டெலிவிஷனோ இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சுசித்ராங்கிறவளை தெரியறதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அதனால் அந்த மாதிரி துறையில் சார்ந்தவர்களுக்கு, எனக்கு ஊக்கம் கொடுத்தவர்களுக்கும் இந்த தருணத்தில் வந்து நான் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, எத்தனையோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் எல்லாம் ஒரு கஷ்டம்னா எனக்காக ஓடி வரக்கூடியவர்கள் இருக்காங்க. நான் ஏதாவது கேட்டால் இல்லைன்னு சொல்லாது எனக்கு செய்யக்கூடியவர்கள் பலர் உண்டு. அதில் முக்கியமாக ஐ வுட் லைக் டு ஆல்சோ மென்ஷன் அபவுட் மிஸ்டர் அனந்தகிருஷ்ணன். ஏன்னா என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் வர ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன்னா பெரும்பாலும் அவர் கொடுத்தது. அந்த மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு 75 வயசு கிட்ட ஆக போகிறது. ஹீஸ் ஆல்மோஸ்ட் 73, 74 நவ். பட் அந்த எந்தோசியாசமோடு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்து அதை ஷேர் பண்ணி, அது ரொம்ப இன்றைக்கி அவசியமாக இருக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். எங்கள் ஃபேமிலியில் எனக்கு இருக்கக்கூடிய முத்துக்குமார் சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு பிள்ளையார் போல் இருப்பவர் அப்படின்னே நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி இன்னும் சில பேரை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஒரு நன்றி சொல்கிறதுக்காகத்தான். இதில் யாரையாவது விட்டுருந்தா ப்ளீஸ் ஆல்சோ பார்டன் அபவுட் தட். I would like to mention few people like Dr. Ramamurthy Mama, who was in US. இப்போ he is everywhere. என்னை பொறுத்த வரைக்கும் he is no moreன்னு சொல்ல மாட்டேனா, he is everywhere. ஸோ அவர்லாம் எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதமும் சப்போர்ட்டும் வந்து சொல்லி மாளாது. அது மாதிரி நம்பி மாமா அப்படிங்கிறவர், அதே போல் சந்திரசேகரன் அப்படிங்கிறவர், கோபால் பாலசுப்ரமணியம் ஆகட்டும், அஃப்கோர்ஸ் ஐ வுட் ஆல்சோ சே இப்போது ஜேஎஸ்டபிள்யூவில் முருகன் சார் ஆகட்டும், ப்ளூ ஸ்டாரில் தியாகராஜன் சார், இவர்கள் எல்லாரும் வந்து இந்த கலை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம். அதே மாதிரி ஸ்ரீராம் மாமா அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் தாண்டி சாஸ்திரா ஸ்ரீ வைத்திய சுப்பிரமணியம் சார் அவர் எனக்கு கொடுக்குற இன்புட்ஸும் அவர் எனக்கு கொடுக்குற அந்த வேல்யூஸும் வந்து ரொம்ப சொல்ல முடியாது. அதே மாதிரி திருவாரூரில் ஆன்மீகம் ஆனந்தம்னு ஒரு அமைப்பு, இந்த கனகராஜ் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அங்கே அவ்வளவு சத்காரியங்களை செஞ்சுட்டு இருக்கார். அவரும் எனக்கு வந்து வருஷம் 1ஆம் தேதி திருவாரூரில் ஒரு கச்சேரி இருக்கும். அது அப்படி ஆரம்பிக்கிறது சோபனம். அதே மாதிரி மாங்காடு ரவி குருக்களை பற்றி நான் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு எவ்வளவோ கவலையான தருணத்துலலாம் எனக்காக அந்த அம்பாள்கிட்ட அவர் பல நேரங்களில் பிரார்த்தனை பண்ணியிருக்கார். அது மாதிரி சில முக்கியமான பேட்ரியாட்டிசம் பேஸ்டான சப்ஜெக்ட் எல்லாம் வரும்பொழுது திருப்பூர் கிருஷ்ணன் சாருக்கு தான் நான் ஃபோன் பண்ணுவேன். சார் ஃபோன் பண்ணினா எனக்கு என் பெண் பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் எப்பொழுதுமே சொல்லுவார். அவருடைய ஒய்ஃப்க்கும் வந்து என்னிடத்துல அவ்வளவு ஒரு வாத்சல்யம் உண்டு. 2 பேர்கிட்டையும் கேட்டுப்பேன். ஆனால் போய் உட்காந்து கற்றுக்கிறதுக்கு இன்னும் அவ்வளவு அவகாசம், தருணம் அதற்கானது இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு தெய்வீக அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. திருப்பதி ஒரு சமயம் தரிசனத்துக்காக போயிருந்தோம். நான் என்னுடைய கணவரும் வந்து கல்யாணமாகி திருப்பதி வந்து முதல் அப்போ தான் போகிறோம். ஆனால் கல்யாணமாகி ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு திருமலைக்கு போகிறோம். ஏன்னா நான் முதல்லையே சொன்னது போல் அவர் வேறு இடத்துல இருந்தார், நான் வேறு இடத்துல இருந்தோங்கிறதுனால ரொம்ப ட்ராவல் எங்களுக்கு பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அப்போது திருமலைக்கு முதல்ல போகிறோம். அன்னைக்கு வந்து கார்த்தால சுப்ரபாத சேவை. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து டிக்கெட் வாங்கியிருந்தா, அவள் ஃபேமிலியோடு தான் நாங்கள் போயிருந்தோம். சுப்ரபாத சேவை முடிஞ்சது. வழக்கமாக இந்த ஒரு நிகழ்ச்சி அங்கே எப்பொழுதுமே நடக்கும், பாடுற நாத நீராஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நாத நீராஞ்சனுக்கு போகும் பொழுது எங்களுக்கு தரிசனம் வந்து ஏற்பாடு செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது தீர்த்த சட்டாரி பிரசாதம் வந்து கொடுக்கறது வழக்கமாக இருந்தது. இது வந்து போஸ்ட் கோவிட் அப்படிங்கிறதுனால சுப்ரபாத சேவை பண்ணினாலும் அப்போ தீர்த்த சட்டாரி அப்படிங்கிறது வந்து உள்ள கொடுக்கறத வந்து அவர்கள் அப்போ பண்ணலை.
ஆனா எனக்கு வந்து தரிசனம் ரொம்ப நன்றாக இருந்தது. ஆனா மனசுல வந்து ஒரு நிமிஷம் ஒரு கிளேஷம் இருந்தது. ஆஹா, இன்னைக்கு தீர்த்த சட்டாரி நமக்கு கிடைச்சா நன்றாக இருக்குமே, கிடைக்கலையே அப்படின்னு மனசுல நினைச்சேன். இருந்தாலும் பெருமாளுடைய பார்வையில நம்ம இன்னைக்கு பட்டிருக்கோங்கிறதே ரொம்ப பெரிய ஒரு சங்கல்பம் தானே, அதுவே சந்தோஷம் தான். அதனால பரவாயில்லன்னு போகும்பொழுது, அப்படி தரிசனம் முடிஞ்சு இப்படி திரும்பி வரும் பொழுது எதிர்நோக்கி ஆஹ் ஒரு பூஜை பண்ற பட்டாச்சாரியார் வந்தார். நல்ல ஆஜானுபாகுவா இருந்தார். திருமண் சாற்றிக்கொண்டு அப்படி எழுத்தாப்புல வந்தவர் என்ன பார்த்துட்டு, அடேடே சுசித்ரா, வாங்கோ வாங்கோ, நீங்க வந்திருக்கேளா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது அப்படின்னு சொல்லி அவர் என்னோட நீங்க வாங்கோ அப்படின்னு நிஜமாவே கையை பிடிச்சுதான் கூட்டிட்டு போனார். வழக்கமா பூஜை செய்பவர்கள் அப்படி கையை பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப பார்த்தது கிடையாது. டக்குன்னு அப்படி பிடிச்சு என்னை கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போயிட்டு, ஒரு நிமிஷம் இங்க நின்று நன்னா சேவிங்கோ அப்படின்னார். நான் அங்க நின்னேன். சேவிச்ச உடனே, அவளுக்கு தீர்த்த சட்டாரி கொடுங்கோ அப்படின்னு ஒரு குரல் அவரே கொடுத்தார். கொடுத்த உடனே அங்க இருந்த ஒரு பட்டாச்சாரியார் எனக்கு தீர்த்த சட்டாரி பிரசாதத்தை கொடுத்தார். நான் அப்படி அந்த பிரசாதம் ஸ்வீகரிச்சுட்டு ஷட்டாரி வாங்கிட்டு நிமிர்ந்து பார்த்தா நிஜமா அவரை காணும். சுத்தி முத்தி தேடி பார்க்கறேன், அவர் என்னால கண்டுபிடிக்க முடியல. மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ரூபமே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் ஃபுல்லா சுத்தி முத்தி பார்த்திருக்கேன். எனக்கு வந்து இன்னி வரைக்கும் நான் அவர் அதுக்கப்புறம் பார்த்திருக்கேனான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி சில அனுபவங்கள் வந்து நடந்திருக்கு நிறைய இடத்துல. அது மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையும் உண்டு, காமாட்சி மாங்காடு அங்கேயும் இந்த மாதிரி அனுபவங்கள் பல நேரங்கள்ல உண்டு. அது அந்த சுவாமியினுடைய ஒரு கிருபை அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு நேரம் அடியேனுடைய அனுபவங்களை உங்க எல்லோருடையும் பகிர்ந்து கொண்டதுல வந்து எல்லை இல்லாத ஒரு சந்தோஷம் எனக்கு. இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பளித்ததற்கு தினமலர் ஆன்மீகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.